ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சிந்து சிங்கிங் கிச்சனில் தக்காளி கறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் என்னன்னு பார்த்துடலாம். தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், வெங்காயம், அப்புறம் கசகசா, முழு தனியா, சோம்பு, மிளகு, காஞ்ச மிளகா, ஜீரகம், மஞ்சத்தூள், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சால்ட்டு தேவையான அளவு, தேங்காய் அந்த மாதிரி துருவி எடுத்து வச்சுருக்கேன், பூண்டு, இஞ்சி, சாம்பார் வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி. இப்போ கடாய் ஹீட் பண்ணி அதில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்து அதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காவை தாளிச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு. அப்புறம் ஜீரகம், ஜீரகம் நல்லா பொரிஞ்சதும் நெக்ஸ்ட்டு சோம்பு, மிளகு, முழு தனியா, இது எல்லாத்தையும் ஒரு 2 மினிட்ஸ் கிட்ட நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பூண்டு, இதையும் நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் நம்ம இங்கே எடுத்து வச்சுருக்கிற காஞ்ச மிளகாவையும் சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ரோஸ்ட் ஆனதும் சாம்பார் வெங்காயம் சேர்த்து வதக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி ஓரளவுக்கு வதங்கினப்போ நம்ம துருவி வச்சுருக்கிற தேங்காவை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ லாஸ்ட்டாக நம்ம எடுத்து வச்சுருக்கிற கசகசா, மஞ்சத்தூள், சால்ட்டு, இது மூணுத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். புத்தம்புது பூ பூத்ததோ, எண்ணங்களில் தேன் வார்த்ததோ, முட்டு விழ நாளானதோ, சொல்லடி என் செல்ல கிளியே. புத்தம்புது பூ பூத்ததோ, எண்ணங்களில் தேன் வார்த்ததோ, முட்ட விழ நாளானதோ, சொல்லடி என் செல்ல கிளியே. வாய் பேசும் வார்த்தையெல்லாம் கண் பேசும் அல்லவோ, கண் பேசும் வார்த்தையைதான் கண்ணீரும் சொன்னதோ. புத்தம்புது. இப்போது நம்ம இதை சூடாறினதும் ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வந்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம இதெல்லாம் போட்டு தாளித்து குழம்ப இறக்கிட வேண்டியது தான். கடாயை ஹீட் பண்ணி அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து உளுத்தம்பருப்பு, கடுகு, இது எல்லாத்தையும் நல்லா பொரிஞ்சதும் ஒரு 2 காஞ்ச மிளகாவை இந்த மாதிரி கிள்ளி சேர்த்துக்கோங்க. கூடவே கருவேப்பிலையும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இங்கே அரைச்சி வச்சுருக்கிற வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டை சேர்த்து கொஞ்சமாக உங்களுக்கு தண்ணி எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ தண்ணியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். குழம்பு நல்லா கொதித்ததும் லாஸ்ட்டாக ஒரு துண்டு வெல்லத்தை சேர்த்து
கொத்தமல்லி தூவி இறக்கிட வேண்டியது தான். தக்காளி கறி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சிந்து சிங்கிங் கிச்சனுக்கு மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஆல். பாய்.